ஓபிஎஸ் பழைய மாதிரியே இருக்கிறாரு. ஓபிஎஸ் கூட இருந்து யாருமே இப்போ கூட இல்லையே. அதை யாருமே பேச மாட்டேன்றீங்க. பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த தேர்தல் நிறுத்திட்டு வயசாயிடுச்சுன்னு போயிட்டா சிறப்பு. ஆல்ரெடி ஒரு ஆர்எஸ் பிஜேபிக்காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க 75 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாத விதி இருக்கு. மாற்றிடுவாங்க. போங்காட்டம் எல்லாரும் தான் ஆடுறாங்க. வெளியில் ரோட்டில் வர மக்களை தான் நீங்கள் கருத்து கணிப்பு கேட்பீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு யாரோ சமையலில் அடுப்பில் பண்ணுறவங்களையோ, இல்லை கேஸ் சிலிண்டர் காசு கூட கொடுத்து வாங்கினவங்களையோ, இல்லை ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்து டென்ஷனில் இருக்கிறவங்களையோ போய் யாரும் கருத்து கணிப்பு எடுக்கிறதில்ல. 48 மணி நேரத்தில் என்ன வேணால் மாறும். ஒரு பெரிய ஊழல் வருது, இல்லை எதிர்கட்சி தலைவரே வந்துட்டு ஒரு சில மோசமான ஒரு விஷயம் பண்ணுறாரு, வெளியில் வருது, இல்லை நம்ம ஒருத்தரை ரொம்ப நேர்மையானவர், அவர் தான் ரட்சகன் காப்பாற்ற போகிறான்னு எடுப்பான், அவரை பற்றி எதனா ஒரு சில விஷயங்கள் உண்மைகள் மக்களுக்கு வருது தெரியப்படுதுன்னா மக்கள் கோவப்படுவாங்க. 2 நைட்டு கரண்ட்டு கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை முன்னாள் நைட்டு ஒரே ஒரு நாள் நைட்டு 8 மணி நேரம் கரண்ட்டு கட்டு, மறுநாள் காலையில் போய் ஓட்டு போட சொன்னீங்கன்னா ஓட்டு மாற்றி போட்டுவிடும். கூடலூர்னு நினைக்கிறேன், இந்த வயநாடு அந்த சைடு, அது கேரளாலேயே சேர்த்துக்க முடியாது, தமிழ்நாட்டில் சேர்த்துக்கிட்ட பார்டர் சைடு ஒரே ஒரு தொகுதி தான் அது கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதுவும் அதிமுக தொகுதி. இப்போ அங்கே திராவிடமணின்னு ஒருத்தர் இருக்கிறார் திமுகவில், அவர் போன சீட்டு கொடுக்காம போட்டாங்க, அதெல்லாம் தோற்கிட்டாங்க. அவருக்கு சீட்டு கொடுத்தா அவர் ஜெயிச்சு போகிறாங்க. லோக்கலில் செல்வாக்குள்ள காசு பண்ண முடியல. 210 வந்தால் அவர் எதுக்கு டிடிவி தினகரனை சேர்த்துக்கிறாரு, அவர் எதுக்கு அன்புமணி ராமதாஸ் சேர்த்துக்கிறாரு. தென் மாவட்டங்களில் பண்ண டெபாசிட் போயிருந்துச்சு அதிமுக. இதெல்லாம் வந்து சும்மா போய் சொல்லி ஏங்க வெளியிலே வராத விஜய் அவர்கள் சொல்லியா நம்ம தலைமையை ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்ம எதனா செய்யணும் இல்லையா அப்படின்னு. அது மாதிரி தான் இதுவும் செய்யணும். யார் ஏற்றுக்கணும் ஒரு கேள்வி இருக்குது, இது வரைக்கும் எந்த கட்சியுமே வரல. ஆனால் அண்ணாமலை அவர்களை கேள்வி கேட்டாங்க, அப்பா நீ வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அது எதுவும் பிஜேபி. ஆனால் அவ்வளோ கேள்விகள் அவ்வளோ கேள்வி வந்து அண்ணாமலைக்கு முன்னாடி. ஆனால் அருண்ராஜ் அவர்களை கேட்கவே இல்லை அந்த கேள்வி. அருண்ராஜ் ஐஆர்எஸ் சரி தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க, கொள்கை தரலாம் சரி, ஏன் திருவள்ளூர் ஒரு மூலையில் வச்சிருக்காங்க, அவரை மறந்துட்டு பாருங்க. பெரிய டைட்டில் வச்சிருக்கோமே சார், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் நல்லா வச்சு டேக்லைன் நல்லா வச்சுங்க. நாதஸ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மளோட இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா டிடிவி அவர்கள் சேர்ந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா முக்குளத்தோட ஒட்டுமொத்த ஓட் பேங்க்கும் எடப்பாடிக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் சேர்த்து பாருன்னு பார்த்தோம். நேற்று ஓபிஎஸ் வந்து ஒரு விஷயம் பேசுகிறாரு, என்னென்னா நான் ரெடியாக தான் இருக்கேன், அண்ணன் டிடிவி பேசி சேர்த்து விடட்டும், அவரோட அருமை அண்ணங்கிட்ட பேசி சேர்த்து விட்டோன்றாரு, அவர் முடியவே முடியாதுன்னு ஒரே வார்த்தையை முடிச்சு போயிட்டார் எடப்பாடி. புதுசாக எதுவுமே ஓபிஎஸும் சொல்ல, புதுசாக எதுவுமே இபிஎஸ் அவர்களும் சொல்லலை. 2 பேருமே முன்னணி தலைவரெல்லாம் இருந்தவங்க இருக்கிறாங்க. புதுசாக எதுவுமே சொல்லலை. நிலைப்பாடில் மாறலை அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. கேட்கும்போது கூட வந்து பொதுக்குழு கூடி, அதாவது அந்த நேரத்தில் வந்து அந்த கேள்வி இதுவரைலாம் ஒரு 100 வாட்டி கேட்டிருப்போமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட? அதிகமாக கூட இருக்கலாம். குறைஞ்சபட்சம் பத்திரிகையாளர்கள் எங்கேயுமே பிசுறு தட்டாமல், இல்லைங்க நீங்கள் உங்கள் டிஆர்பிக்கெலாம் அதையே கேட்காதீங்க, 70 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு நபருக்கு கோவப்பட்டால் யார் என்ன சொல்ல போகிறாங்க? நிறைய பேர் பத்திரிகையாளர் அண்ணாமலை கூட திட்டுறாரு, பிரேமலதா அவங்க திட்டுறாங்க, நிறைய நேரத்தில் கலைஞர் அவர்கள் கூட திட்டிருக்கிறாரு, அம்மையார் ஜெயலலிதா கோவப்பட்டிருக்காங்க. கலைஞரோட கோவம் வேறு, அந்த கோவத்துக்கு மிஞ்சி வேறு யாருமே கிடையாது. என்னையா அப்படின்னு பத்திரிக்காரனுக்கு இருக்கும். அப்புறம் மறுநாள் காலையில் ஃபோன் வரும், ஏதோ பேசுவார், உன் தரவு என்ன சொல்லு, நான் அந்த கேள்விக்கு இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியாது நினச்சான்னு சொல்லிட்டு கொடுக்குற பதில் இவன் தலையை போய் திரும்பி பிச்சுக்கணும். பத்திரிக்காரன் வீட்டில் போய்ட்டு என்ன நம்ம கரெக்டாக தானே கேள்வி கேட்டோம், இது லாக் பண்ணுவார். ஆசிரியர் புஸ்தகம் படிக்கிற அந்த அறிவு, அந்த பண்பு, பத்திரிகையார் டெய்லி உழைப்பு அந்த தலைமையில் வந்த கட்சியை வந்து உழைக்காமல் இவர் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறாரு விஜய் அவர்கள். அதுக்கு சரி அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லக்கூடிய அதிமுக இன்றைக்கி ஒரு கூட்டணி உருவாக்கியிருக்கு. ஆனால் அந்த கூட்டணி வந்து எல்லாம் இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அது ஒன்றாவில் வரலை அப்படின்னாங்க. இன்னமும் அந்த நிறைய பேர் அதை வந்து இந்த பேசு பொருளில் வந்துட்டு இன்னும் அது ஜெல்லாகல அதாகலன்றாங்க. அவங்க ஆனால் கீழே வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அமமுக போச்சு, இப்போ திருப்பி வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஓபிஎஸ் இன்னும் வெளில தானே இருக்கிறாரு, ஓபிஎஸ் பழைய மாதிரியே இருக்கிறாரு, ஓபிஎஸ் கூட இருந்து யாருமே இப்போ கூட இல்லையே, அதை யாருமே பேச மாட்டேன்றீங்களா? வைத்திலிங்கம் போயிட்டாரு, கேபி முனுசாமி அப்பவே போயிட்டாரு, ஜேசிடி பிரபாகர் போயிட்டாரு, போயிட்டாரு. இவர் பக்கத்தில் இருந்த கேபி முனுசாமி இப்போ அங்கே அவர் பக்கத்தில் இருக்கிற முக்கியமான முடிவுலாம் அவர் கூப்பிட்டு வச்சு எடப்பாடி எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் வந்துங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆகட்டும், இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும்,
அவங்களுக்கு என்ன அரசியல் பண்ணுறாங்கன்றது நல்லா தெரியுது. அரசியல் பண்ணுறாங்க. அந்த அரசியல் எப்படி இருக்குது, நல்ல அரசியலா கெட்ட அரசியலா மக்கள் பார்த்துக்க போகிறாங்க. ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த அரசியலை வந்து சரியாக செய்யலை. சரியாக செய்யாத காரணத்தினால தான் இந்த நிலைமை. அதே மாதிரி ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து என்ன பண்ணிடணும்னா பேரலாக செக் வச்சிடணும். அரசியலில் எது வேணால் சாத்தியம், பெற்ற மகனே கூட எதிர்த்து போவாங்கன்றதுக்கு இது ஒரு சாட்சி. ஆல்ரெடி அகிலேஷ் யாதவ் இவரு முலாயம் சிங் பார்த்துருக்கோம், நடந்திருக்கு. பீகாரில் நடந்திருக்கு, முகலாய வரலாறுலேருந்து நடந்திருக்குது. அப்போ அங்கே லைட்டாக விட்டார். இன்னொன்றுங்க, ஒரு ரிட்டையர்மெண்ட் ஒன்று வச்சுக்கணுங்க அரசியலுக்கு. ஒரு சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு என்ஜாய் லைஃப். இப்போ வாரன் பஃபெட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டர். he said enough. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே டாட்டா ரட்டன் டாட்டா வயது மூப்பு வந்ததுக்கப்புறம் அடுத்தவர் கூப்பிட்றாரு, சந்திரசேகர் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் நோயல் டாட்டா அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஒரு சில பவர்கள்லாம் கொடுக்குறாரு. தெரியும் வந்து கசன் வகரை, ஆனால் சொந்த தம்பியாக தான் ட்ரீட் பண்ணி சரி அது வந்து ஒரு கிரேஷியஸ் மூமெண்ட்ஸ். ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலே அரசியல்வாதிகள் வந்து அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் கொடுக்குறது அவங்களுக்கு வயசே கிடையாது. அவங்களால வந்து அரசியல் பண்ண முடியுதா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 7 மணி நேரம் அவங்களால உழைக்க முடியுமா, எல்லா ஃபோன் கால்ஸையும் எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியுமா, எல்லா விஷயத்தையும் அவங்களால கிராப் பண்ண முடியுமா. ஏன்னா மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு அரசியல் ஆளுமை என்பது. எந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது வெளியில் சொல்கிறதே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா கூட சரி, ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ 60 நாள் பொதுமக்களுக்கு வந்து எதுவுமே தகவல்கள் அதே மாதிரி கலைஞர் அவர்கள் நான் சக்கரத்தில் போனாலும் வீல் சக்கர வண்டியில் போனாலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அப்போ ஆளுமைகள் தான், நான் இல்லைன்னு. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து சரியில்லை தானே. நான் அமெரிக்க ஜனாதிபதியை பார்க்குறேன், கோட்டு சூட்லாம் போட்டு டை கட்டு டான் 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 போகிறாங்க. நம்ம ஊரில் என்னென்னா இப்படி போய் இப்படி வருது, இப்படி போய் இப்படி வருது. நாட்டில் 150 160 கோடி பேர் ஜனங்க இருக்கிறாங்க. பிரதமர் மோடி அவர்கள் கூட இந்த தேர்தல் நிறுத்திட்டு வயசாயிடுச்சின்னு போயிட்டா சிறப்பு. ஆல்ரெடி ஒரு ஆர்எஸ் பிஜேபிக்காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க 75 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாத விதி இருக்கு, மாற்றிடுவாங்க. போங்காட்டம் எல்லாரும் தான் ஆடுறாங்க. விளாடிமிர் புட்டின் சொல்கிறீங்களா, குதிரையில் போகிறாரு, ஐஸில் குதிக்கிறாரு. வேர்ல்டு வார் 2 அந்த இறந்து போன வீரர்களுக்கு வந்து மழையில் நின்று வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. வேறு மாதிரி வச்சுருக்காரு உடம்பை, ரதம் மாதிரி சிறுத்தை மாதிரி வச்சுக்கிறாரு புட்டின்லாம், விளாடிமிர் புட்டின்லாம். அதுக்கு நிறைய பேர் விளாடிமிர் புட்டின் சொன்னோன்னா ஞாபகம் வருது, உக்ரைனில் வந்து ஒரு நடிகர் தான் வந்து இன்றைக்கி ஜனாதிபதி. அவர் பாருங்கள், ரஷ்யா உக்ரைனில் எதிர்த்து போர் பண்ணுறாரு, பேயடி வாங்கியிருக்குது உக்ரைன், ஊருக்கே தெரியும். திருப்பி எழுந்து வர்றதுக்கு 20-30 வருஷம் ஆகும் மினிமம். ஒரு 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 காமெடி பண்ணுற ஒரு ஆள் நடிகரை கூட்டின்னு வந்து உட்கார வச்சுட்டு ஒழுங்காக தான் போயிருந்தது உக்ரைன். ஒரு அதிபராக நடித்தது நல்லா போயிருந்ததுனால அவர் அதிபராக அவர் அதிபர் ஆனதுலேருந்து உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி வந்து ரஷ்யாவோட பவர் சூப்பர் பவர்ன்றது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து கணிக்க தவறியவர் உக்ரைனோட ஜனாதிபதி. அவரோட மூலதனம் என்னன்னா சினிமா, காமெடி பண்ணுவார், நல்லா நல்லா நடிப்பாருன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. அந்த ஒரு ஜனாதிபதி உட்காந்தது மொத்த நாடே வந்து இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ஆளுடைய அந்த ஈகோ என்ன சொன்னார் பார், நீ வந்து என்னோட இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உன்னை கண்டுக்கிறதுல நம்ம வந்து பிரிஞ்சோம். நீ வந்து அந்நிய சக்திகள், அதாவது எனக்கு ஆவாத சக்திகளோட நீ சேர்ந்தனா நீ எனக்கு எதிரி ஆகிடு சொன்னாங்க. கேட்கல, கண்டுக்கலை. வேற ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறான், வச்சு அடின்னு அடிச்சு இன்றைக்கி எவ்வளோ பாதிப்புங்க. எல்லா நாடுகிட்டையும் இப்போ கெஞ்சிக்கிட்டு இருக்காரு, தீர்த்து வைங்க சண்டையை நடத்துங்க. ட்ரம்ப்லாம் கரெக்டாக பார்த்தாரு, கரெக்டாக காயின் எடுத்து நீங்கள் ஒயிட் ஹவுஸில் வந்து உட்காந்துன்னு வைஸ் பிரசிடென்ட் கேட்டார்ல. இதெல்லாம் அரசியல். அதாவதுங்க நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி எந்த தலைவர்களை கூட்டிகிட்டு காட்டணும் அப்படின்றது. இப்போது எனக்கு என்னென்னா, இப்போது நண்பர் ராஜ்மோகன் பேசினது நல்லதுன்னு நான் முன்னாடி சொன்னேன். இப்போ இது பேசியிருக்காரு, இந்த கருத்தை பார்த்துட்டு ஓ நம்மளால் உக்ரைன் ஜனாதிபதி மாதிரி நம்ம அண்ணன் அப்படி நினச்சிக்குவாங்க அவங்க. அதுக்கு தான் சொல்கிறது, ஸ்ட்ரைட்டாக வந்தவொடனே சிஎம் அதுக்கு தான் சொல்கிறது. அதாவதுங்க ஒரு பதவி வந்து போய் உட்காரதுன்றது முக்கியம் இல்லை, அந்த சேருக்கு வந்து நீங்கள் என்ன கௌரவம் சேர்க்குறீங்க, அந்த சேருக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நாற்காலி ஒரு சிலருக்கு தேடி வரும். அந்த விஷயத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஒரு தீர்க்கதரிசி, புத்திசாலி, ஜீனியஸ். அவருக்கு ஏதோ எங்கேயோ தென்பட்டுக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த புகழை வந்து
எல்லாரும் சேர்ந்து காலி பண்ணுவாங்க பொழுது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தட்டி அடிக்கிறானுங்க. கட்சி ஆரம்பித்தா அப்போது எனக்கு இது வேண்டாம், நான் வந்து எனக்கு கொடுத்த அந்த உயரிய பதவி என்னோட கரியர் உச்சத்திலே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு உச்சத்திலே அதை காப்பாற்றிக்கிட்டேன். டவுட்டே கிடையாதுங்க. நாளைக்கு இப்போ ரஜினி சார் போனாருன்னா நான் கூட்டம் வராதா? பாஷா படமோ இல்லை வந்து அண்ணாமலையோ நான் ஓடாத படமா? இப்போ ரீரிலீஸ் பண்ணி விட்டுக்கிட்டால் கூட பிச்சுக்கிட்டு ஓடுது. படையப்பா ஆமாம், அதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எதை சார்ந்து நகர்வாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒப்பீனியன் போல் வருது, ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் சாணக்கியா சொல்லுது. ஓட்டர் சார்ந்த விஷயங்கள்லாம் டிஎம்கேவே ரீட்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒப்பீனியன் போல நம்பலாமா வேணாமான்னு ஒரு கேள்வி வரும்ல. ஒப்பீனியன் போல் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்ததுன்னா எல்லா கட்சியும் நல்லா பாருங்கன்னுவாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பாக வந்தால் இது கருத்து திணிப்பின்னுவாங்க. ஒப்பீனியன் போல் வந்துட்டு தவறாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒப்பீனியன் போல் இஸ் ஆக்சுவலி நாட் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன் என்ன கேட்டால். அது வந்து ஒரு அரசியல் கட்சிகளுக்கு தான் அது பெருசாக உதவும். ஏன் உதவும்னா அதை அப்படியே எடுக்காமல் அதில் ஒரு சில காரணிகள், ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கும், அது இண்டிகேட்டர்ஸ். உதாரணத்துக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையா, மக்களுக்கு அதிருப்தி இருக்கா இல்லையா, அது வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு, நீங்கள் ஆளுகின்ற கட்சியாக இருந்தால் அது உங்களுக்கு உதவி பண்ணும். இதே நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தீங்கன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த ஸ்விங்கை வந்து காட்டி கொடுக்கும். டெக்னிக்கல். இரண்டாவது, முதல்வராக யார் வந்து ஃபேமஸ், இல்லை பிரதமராக யார் வந்து ஃபேமஸ், இது வந்து ரெண்டாவது. இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ். மற்றபடி ஆட்சி மாறுது, ஆட்சி வருது, இழுபறி அப்படின்றது இந்தியா டுடேயில் ஜாம்பவான்லாம் இருக்கிறாங்க இந்த தொழிலில். கடித்தது தப்பாக போய் அழுதெல்லாம் இருக்கிறாங்க லைவ்லேயே. இது வந்து எப்படின்னா ஒரு ஜோசியம் சொல்கிற மாதிரி தான் அது. நீங்கள் போய் எடுத்த சாம்பிள் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, அதுவும் பெண்களை பொறுத்தவரை பாதி சொல்லுவாங்க, பாதி முழுங்குவாங்க. வெளியில் ரோட்டில் வர மக்களை தான் நீங்கள் கருத்து கணிப்பு கேட்பீங்க. வீட்டுக்குள்ளே போய்ட்டு யாரோ சமையலில் அடுப்பில் பண்ணுறவங்களையோ, இல்லை கேஸ் சிலிண்டர் காசு கூட கொடுத்து வாங்கினவங்களையோ, இல்லை ஆஃபீஸில் ஒருத்தர் உட்காந்து டென்ஷனில் இருக்கிறவரையோ போய் யாரும் கருத்து கணிப்பு எடுக்கிறதில்ல. வெளில இருக்கிறவங்க ஜாலியாக சுற்றுறவங்க வந்து சொல்லும்போது அது சம்டைம்ஸ் குரூப்பாக இருந்தால் பியர் ப்ரெஷர் இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் கிட்ட போய் எடுக்கிறீங்கன்னா விஜய் சார் தான் வெற்றி பெறுறாரு. இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுத்திங்கன்னா அண்ணன் சீமான் தான் வெற்றி பெறுறாரு. அதுக்கு முன்னாடி போனால் விஜயகாந்த் வெற்றி பெறுவார். வசீகரம் அப்படின்றது போலில் வந்து அதிகமாக தெரியும். வேதனை, மனவலி, காண்டு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுதான் தேர்தல் காட்டும். அதனால தான் வந்து உங்களுக்கு எக்ஸிட் போலுக்கும் முன்னாடி இருக்கிற ஒப்பீனியன் போலுக்கும் எக்ஸிட் போல்ஸ்க்குமே வித்தியாசம். ஒப்பீனியன் போல் ஒரு மாதிரி காட்டும், சம்டைம்ஸ் எக்ஸிட் போல் வேறுபடும். அந்த எக்ஸிட் போலுமே தப்பாக இருக்குது. ஸோ போல்ஸ் வந்து யூ ஹாவ் டு டேக் இட் லைக் ஒரு படம். அது இன்றைக்கி இவர் இந்த படத்தை ஓட்டிக்கிறாரு, இந்த படத்தில் இவர் ஜெயிக்கிறாரு, இந்த படத்தில் இவர் தோணும், அதை படமாக பார்த்துட்டு போயிடும். அரசியல்லையும் கொஞ்சம் படம் காட்டுவாங்க இல்லைங்களா, அப்படி காட்டப்படுறது தான் அது. ஆனால் அது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா அரசியல் கட்சிகளுக்கு யூஸ் ஆகும். ஒரு இடத்துல உண்மையிலே களத்தில் என்ன இருக்குது அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் ஸ்டடி பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுக்கு யூஸ் ஆகும். பப்ளிக்கை பொறுத்தவரையிலும் அதை வைத்து வந்து நீங்கள் 48 மணி நேரத்தில் என்ன வேணால் மாறும். ஒரு பெரிய ஊழல் வருது, இல்லை எதிர்கட்சி தலைவரே வந்துட்டு ஒரு சில மோசமான ஒரு விஷயம் பண்ணுறாரு, வெளியில் வருது, இல்லை நம்ம ஒருத்தரை ரொம்ப நேர்மையானவர், அவர் தான் ரட்சகன் காப்பாற்ற போகிறான்னு நினைப்பான், அவரை பற்றி எதனா ஒரு சில விஷயங்கள் உண்மைகள் மக்களுக்கு வருது, தெரியப்படுதுன்னா மக்கள் கோவப்படுவாங்க. அந்த கோவம் இல்லை அதெல்லாம் கூட வேணாம், 2 நைட்டு கரண்ட்டு கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை முன்னாள் நைட்டு, ஒரே ஒரு நாள் நைட்டு 8 மணி நேரம் கரண்ட்டு கட்டு, மறுநாள் காலையில் போய் ஓட்டு போட சொன்னீங்கன்னா ஓட்டு மாற்றி போட்டு விடும். புயலோ மழை ஏதாவது நடக்கணுமோ வந்துச்சு. இல்லை அவங்க போகிறாங்க பைக்கில், போலீஸ்காரர் வந்து நிறுத்தலை, கட்ட லட்டிலே அடிச்சிட்டாங்க, கோவமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கோவத்தை யார் மேலே காட்டுறது, எப்படி காட்டுறது, எதில் காட்டுறது? எங்கள் ஒரு எம்எல்ஏ தான், எம்எல்ஏ மேலே தான் காட்டுவேன் நான். அதனால் இது வந்து ஒரு மேரத்தான். நீங்கள் வந்து அன்றாட அரசியல் பண்ணும். அதனால தான் அன்றாட அரசியல் பண்ணுறாங்க அரசியல்வாதிகள். அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். இன்னொன்று, அந்தந்த கட்சிக்காரர்களோட நடத்தை இருக்கு இல்லையா, அதெல்லாம் எக்ஸிட் போலில் தெரியாது, ஒப்பீனியன் போலில் சரியாக வராது. இப்போ ஒப்பீனியன் போலில் போய்ட்டு உங்கள் லோக்கல் எம்எல்ஏ எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அந்தால பார்த்து நாளாச்சுங்க அதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு திட்டுவாங்க. ஜெயிச்சப்போ வந்தது, எங்கே இருக்கிறாருன்னே தெரியாது, வர்றதே கிடையாது. நீங்கள் இன்னும் 2 நிமிஷம் பேசினா உங்களை கைப்பிடிச்சி கூட்டின்னு போவாங்க. வந்து ரோடை பாருங்கள், காவா தண்ணி வருது,
இது பாருங்கள், இது சொன்னால் கேட்கறதே தண்ணி கிடையாது, வரல எல்லாம். பசங்கள்லாம் போது வருது, நாயெல்லாம் சுற்றுது, இதெல்லாம் சொல்லுவாங்க. எல்லா ஆட்சி காலத்துலையும் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த ஒப்பீனியன் போல வராது. அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று வச்சுருப்பாங்க. இப்போ இதே பிபிசி, கான்சுலேட்ஸ், இது எதுக்கு நான் இப்போ இந்த ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறதுனால நான் சொல்கிறேன். யூஎஸ் கான்சுலேட் போன பெரிய பெரிய கான்சுலேட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க சர்வே எடுப்பாங்க. வெறும் டாப் ஜேர்னலிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு அவங்கள கூப்பிட்டு எடுப்பாங்க. களத்தில் அவங்களே வந்து ஏஜென்சி மாதிரி வச்சு அவுட் சோர்ஸ் பண்ணிலாம் எடுப்பாங்க. எத்தனை வாட்டி வெரிஃபை பண்ணுவாங்கன்னா 3லேருந்து 5 வாட்டி 6 வாட்டி வெரிஃபை பண்ணுவாங்க. ஆனால் ரிப்போர்ட்டு தப்பாகக்கூடாது. ரிப்போர்ட்டு தப்பாகக்கூடாது சொல்லிட்டு அவங்களாம் எப்படி தெரியுங்களா கொடுப்பாங்க? ரெஜிம் சேஞ்சஸ் ஆன் கார்ட்ஸ். சும்மா ஆட்சி இருக்குமா, தேருமா, தேராதா, முடிஞ்சு போச்சு. இவர் இங்கே முந்துகிறார், அவர் எங்கே பின்தங்குகிறார், அவர் குறுக்கையில் வருகிறார், இவர் அடிமையாக்கி இருக்கிறார், அந்த கதனாலாம் கிடையாது. ரேசர் ஷார்ப்பாக இருக்கும், ரிப்போர்ட்டு தப்பாக. அதேமாதிரி RAW ரா ரிப்போர்ட் நீட்டாக இருக்கும். வேலைக்காரங்க அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. இந்த சும்மா போயிட்டு இந்த கதை விடுறது, புரோடா விடுறது, அதுக்கெல்லாம் அங்கே வேலை கிடையாது. நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒப்பீனியன் போல்ஸ் ஐ டோன்ட் கெட் கேரிட் அவே. அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது. அப்புறம் இந்த மூட் ஆஃப் த நேஷன் இப்போ கேட்டிங்க நீங்கள், அடுத்தது அதில் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்குது. அது பாராளுமன்ற தேர்தல் இன்றைக்கி நடத்தினா யார் ஜெயிப்பான்றது தான் அது. அதை எடுத்து இவங்க சட்டமன்றத்தோடு கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ வேட்பாளரே வேறு வேறு. இன்றைக்கி தேதியில் மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் நின்னார்னா தோற்று போயிடுவார். ஆல்ரெடி ஒரு 3000 ஓட்டு வித்தியாசம்லாம் ஜெயிச்சார். இந்த வாட்டி நின்னார்னா தோற்று போயிடுவார். இதுக்கு மூட் ஆஃப் த நேஷன்லாம் வேணாம். ஆனால் திருப்பி இந்திய கூட்டணி தான் ஜெயிக்கும். மோடி அவர்களை பிரதமராக வந்து இங்கே ஏற்றுக்கிற தன்மை இல்லை. ஆனால் இது வந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னும் முதலமைச்சராக இருக்கணுமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணுமான்ற தேர்தல் தான் இது. அட்லீஸ்ட் விஜய் அவர்கள் ஒரு ஃபேக்டராக வச்சு கேட்டிருந்தால் ரைட் ஃபைன். பட் அது தெரியல. அது அவங்க வந்து அது ஒவ்வொரு வாட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து இந்த நேரத்தில் விடவுன்னா இதோட அதை கம்பேர் பண்ணிக்கிறாங்க சேர்த்து. அது செட் ஆகாது. பாராளுமன்ற டு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஓட் ஷேர் டிஃப்ரென்ஸ் வந்து 6 to 7%. சட்டமன்ற தேர்தல் வரும்போது 3 to 4%. ஆன்டி இன்கம்பன்சி கேட்ச் ஆகிடுச்சுன்னா இந்த நேரம் வந்து இட்ஸ் அ க்ளோஸ் கால். என்னை பொறுத்தவரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் பக்கத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா நாட்டு நடப்பை வைத்து நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது 2 பேருமே கவனமாக செயல்படணும். திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த வாட்டி வேட்பாளர்களை வைத்தது தேர்தல் என்னை பொறுத்தவரை. ஏன்னா வந்து யாருக்குமே வந்து பெரிய ஒரு பயங்கரமான கரிஸ்மேட்டிக் ஸ்விங் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு அந்த அலை என்று சொல்லுவாங்க, வேவ் இருக்கான்னு. என்ன கேட்டால் நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக களத்துக்கு போகும்போது எல்லா இடமும் போய் பார்க்குறேன். ஐம் நாட் ஏபிள் டு see a வேவ் இன் ஃபேவர் ஆஃப் எனி பார்ட்டி. ஆன்டி இன்கம்பன்சி அந்த வேவில் வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஜாஸ்தியாக போகுது, 15%, 20% போகுது அப்படின்னா அந்த வேவ் தெரியும். ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி 5% இருந்தால் போதும், ஆட்சி போயிடும். 10%க்கு மேலே போனால், ஸ்விங் 8%க்கு மேலே போனால் தான் வேவ் தெரியும். இது எப்படின்னா சாதா அலைக்கும், கடல் சீற்றம் அதிகமாக இருந்து வர அலைக்கும், ஒரு சுனாமிக்கும், இல்லை சாதாரணமாக வர புயலுக்கும், இல்லை வந்து ஒரு சைக்ளோன்லேயே நிறைய இருக்குது. சூப்பர் சைக்ளோன் இருக்குது, அப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்குவால் இருக்குது, சூறாவளி இருக்குது, அது மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு ரகம். அது மாதிரி தேர்தலுமே அதெல்லாம் இருக்கும். அது எந்த வேவில் இருக்குது, என்ன வேவ் லென்த்தில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அது மக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி போய் பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த தேர்தலில் வந்து இந்த உள்ளூரில் நிற்கிறார் பாருங்கள் வேட்பாளர், he is the key person. he will have the control. இதில் வந்து ஏன்னா ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்தாச்சு, 5 வருஷம் என்னன்றது பார்த்தாச்சு. போன தேர்தலில் வந்து அவருக்கு ஒரு சிம்பத்தி வேவ் இருந்துச்சு. அவர் ஒரு வாட்டி சிஎம் ஆகணும், அதை பார்க்கணுன்ற ஆசை மக்களுக்கு அதிகமாக இருந்தது. அதனால் காரணத்தினால அவங்க ஜெயித்தாங்க. நம்ம லீடர்ஷிப்கான அந்த ஒரு வாய்ட் ஸ்பேஸ்ன்றது இருந்துச்சு, ஒரு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு லீடர்ஷிப் இல்லை. எடப்பாடி பழனிசாமி வந்து சந்தர்ப்பவாதத்தில் வந்தார், எதிர்கட்சி தலைவராக இருந்தாச்சு, 4 வருஷம் பார்த்தாச்சு. அவரே டைரெக்டாக வரலனாலும் 4 years he was a CM. அதுக்கப்புறம் திருப்பி அதை வச்சு கேட்கும்போது 75 சீட்டு கொடுக்குறாங்க, நாட் பேட். இதே 75 சீட்டை வந்து அம்மையார் ஜெயலலிதா ஜெயிச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பேசியிருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த டியூ கூட கொடுக்கல. நான் அவர் வந்து ஒரு 20-25 சீட்டு வாங்கியிருந்தாப்புலனா
கண்டுக்காமல் விட்டது கரெக்டு. 2011 திமுக மாதிரி ஒரு தோல்வி அவர் சந்திச்சிருந்தாருன்னா சரி ஓகே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அதை பற்றிலாம் பேசலை. he was not given his due. என்ன கேட்டால் வந்துட்டு இந்த தேர்தல் வந்து இட்ஸ் அ வெரி டஃப் ஃபைட் ஆக்சுவலாக. எடுத்தவங்க ஒருத்தவங்களாம் யாருமே அப்படி ஜெயிச்சிட முடியாது. இப்போ மோடி அவர்கள் வந்துட்டார், அவர் வல்லமை படைத்தவர். அமித்ஷா வந்து பயங்கர மெஜிஷியனு, அவர் சோஷியல் இன்ஜினியரிங்லாம் தெரியும், எந்த மாநிலம் போனாலும் ஜெயிச்சிருவாங்க. அவ்வளோ தைரியம் இருந்தால் எதுக்கு அடிக்கடி வரீங்க தமிழ்நாட்டுக்கு? ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்துட்டாங்க எலெக்ஷனுக்கு, ஒன்றும் பண்ணதில்லை. இல்லை வந்துக்கினே இருப்பாங்க. சரி, அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு பயம் இருக்குங்க. நம்ம தோற்றுறக்கூடாது, தோற்றுருவோம்னு சொல்லி வெற்றியை நோக்கி பயணம் பண்ணுற கட்சி அது. காங்கிரஸை பொறுத்தவரை ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு தேர்தல் வேலையை பார்க்காத ஒரு கட்சி. நான் என்ன கேட்குறேன், பியூஷ் கோயல், அமித்ஷா, மோடி தமிழகத்துக்கு எத்தனை வாட்டி வந்திருப்பாங்க? இப்போ ஏன் ராகுல் காந்தி வரமாட்டாங்க? ஒரே ஒரு வாட்டி வந்தார், கடலூர் வந்து அப்படியே போயிட்டார், பெருசாக எந்த ஒரு மீட்டிங்கும் நடக்கல. கூடலூர்னு நினைக்கிறேன், அந்த வயநாடு அந்த சைடு. அது கேரளாலேயே சேர்த்துக்க முடியாது, தமிழ்நாட்டில் பார்டர் ஸ்டேட். ஒரே ஒரு தொகுதி தான் அது கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, அதுவும் அதிமுக தொகுதி. இப்போ அங்கே திராவிடமணின்னு ஒருத்தர் இருக்கிறார் திமுகவில், அவர் போன வாட்டி சீட்டு கொடுக்காம போட்டாங்க, அதனால் தோற்கிட்டார். அவருக்கு சீட்டு கொடுத்தா அவர் ஜெயிச்சிருப்பாங்க. லோக்கலில் செல்வாக்குள்ள காசு பணம் பண்ணல, சீட்டு கொடுக்கல, போயிடுச்சு. நீங்கள் போய் கேளுங்க, நான் சொல்கிற தரவுகள் கரெக்டாக இல்லை. கட்சிக்கு எவ்வளோ செலவு, கூடலூரில் மக்களை போய் கேட்டால் சொல்லுவாங்க. தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், கட்சிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவேன், அது மாதிரிலாம் பார்த்தா நாம தான் இந்த வாட்டி செலவு. அவங்க பணக்கார ஏழைன்றது முக்கியம் இல்லை, அவங்களுக்கு லோக்கலில் நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர். உதாரணத்துக்கு ஜெகத் வந்து ஒரு வாட்டி தோத்தார். நீங்கள் திருவள்ளூரில் இது அரக்கோணத்தில் போய் கேட்டிங்கன்னா அவர் தான் எம்பின்னு வாங்க. ஜெயிச்சாலும் தோத்தாலும் அரக்கோணத்தில் எம்பி அவர் தான் எம்பின்னு வாங்க. ஜெயிச்சா சட்டமன்றத்துக்கு மாற்றி போட்டுன்னு இருப்பாங்க. இல்லை, இப்போ சட்டமன்றத்தில் 3 வாட்டியும் இவர் ஏடிஎம்கே தான் இருக்கார். அதுதான் சொல்கிறேன், அந்த புரிதல் இருக்குது. திருத்தணிக்கு எப்படி ஓட்டு போடணும், திருவள்ளூருக்கு எப்படி ஓட்டு போடணும், அரக்கோணத்துக்கு எப்படி ஓட்டு போடணும் அவங்களுக்கு தெரியும். அப்போ இதில் வந்துட்டு இது வந்து பிரதமருக்கு உண்டான தேர்தல்னா அப்படி கிடையாது. எதனால் வந்து நீங்கள் எம்பி ஜெயிச்சுக்கிட்டே இருந்தப்போ கூட அங்கே வந்து எம்எல்ஏ மாறி வருது. எல்லா இடமும் நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. எம்பி தேர்தலில் ஃபுல்லாக எடுக்கிறீங்க. அப்புறம் எப்படி 75 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி வருது? ஏன் வந்துச்சு? இப்போ அவர் 210 பேசிகிட்டு இருக்கார் எடப்பாடி அவர்கள். 210 ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கட்சிக்காரங்களை உசுப்பேற்றி வருதுக்கு அவர் பேசுகிறார். அவருக்கே தெரியும் 210 வந்தால் அவர் எதுக்கு டிடிவி தினகரனை சேர்த்துக்கிறாரு, அவர் எதுக்கு அன்புமணி ராமதாஸ் சேர்த்துக்கிறாரு. தென் மாவட்டங்களில் பன்னெண்டுங்களே டெபாசிட் போயிருந்துச்சு அதிமுக. இதெல்லாம் வந்து சும்மா அப்படி சொல்லி விடுறது. ஏங்க வெளியிலே வராத விஜய் அவர்கள் சொல்லியா, நம்ம தலைமையை ஏற்றுக்கிறவங்களுக்கு நம்ம எதனா செய்யணும் இல்லையா அப்படின்னு. அது மாதிரி தான் இதுவும் செய்யறது. யார் ஏற்றுக்கணும் ஒரு கேள்வி இருக்குது. இது வரைக்கும் எந்த கட்சியுமே வரலையே. அவங்க சீரியஸாக பாலிடிக்ஸ் பண்ணுறவங்க யாரும் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. இது கூட ஐயா பாவம் சந்திரசேகர் மனசு கேட்காம சரி மகனாச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும்லாம் சொன்னார். பவர்லாம் ஆல்ரெடி இருக்குது, வேணான்ட்டாங்க. யாரும் பூஸ்ட் தர வேணான்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தீங்க முடிச்சு விட்டாரு. பார்ப்போம். காலம் தாழ்ந்த செயல். கூட்டணியெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணுறீங்கன்னா சார், கூட்டணின்றது வந்துங்க நீங்கள் போய் திடீர்னு கூப்பிட்டா சேர்ந்துக்கிறது கிடையாது. இவங்களை சேர்த்தா நமக்கு பலமாக பாதகமாக இதெல்லாம் பார்ப்பாங்க. 1. 2வது, நீங்கள் என்ன டேபிளுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, எவ்வளோ ஓட்டு எடுத்துகிட்டு வரீங்க, அந்த ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அழகாக போயிட்டுருக்குது அந்த வண்டி. காங்கிரஸும் திமுக கூட்டணி எதுக்கு அதை வந்து உடச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வெளியில் கூட வரமாட்டேன்றீங்க. அது மாதிரி ஒரு ஆட்டில் வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியும் பிரச்சாரம் பண்ண மாட்டார், நீங்களும் பிரச்சாரம் பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன தான் ஆகுது அந்த கூட்டணி நிலைமை? செல்வ பெருந்தக போய் தமிழ்நாடு பூரா சுற்றி வந்தால் ஓட்டு போட்டுருவாங்க. புஷியான ஆதவர்ஜினா சிடி நிர்மல்குமார் அருண்ராஜ் வந்து பாவங்க, அவர் நல்ல அதிகாரியாக இருந்தார். ஆனால் இது நல்லா இருக்குது, ரைடு வந்து அதிகாரியே கட்சியில் சேர்றது. இதே பத்திரிக்கையாளர் இந்த வேலையை பண்ணால் என்ன சொல்லுவாங்க, என்னென்ன பேசும் இந்த சமுதாயம். ஒரு போலீஸ்காரர் வர்றாரு உங்கள் வீட்டுக்கு ரைடுக்கு வர்றாரு, ஒரு 6 மாதம் கழிச்சு அவரே உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறாரு. அப்போ அவர் என்ன அண்ணாமலை இந்த கேள்வி கேட்டான்ல, ஆமாம் கேட்டான்ல, ஐபிஎஸ் அதிகாரி தானே, ஏன் அதிகாரியை விட்டுட்டு நீ வந்து இது பண்ண? பத்திரிகையாளர்கள் அரசியல் பேசுகிறாங்க, அரசியலுக்கு சார்பு எடுக்கிறாங்கன்னா அது அவங்க தொழில். வழக்கறிஞர் வந்து ஒரு கட்சிக்கு முட்டு கொடுக்குறாரு, வாதிக்கிறாருன்னா அது கிளையண்ட்டு. அதிகாரிகள் அப்படி பேசக்கூடாது. அதிகாரிகள் என்ன படம் வைக்கணும், முன்னாடி மகாத்மா காந்தி படம் வைக்கலாம், நேரு படம் வைக்கலாம், அம்பேத்கர் படம் வைக்கலாம். முதலமைச்சராக இருந்தாங்கன்னா என்ன முதலமைச்சர்ன்ற முறையில் வச்சுக்கலாம். எதுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்க ஆஃபீஸில்? யூ ஷுட் பி நான் பொலிட்டிக்கல், பயசில்லை. ஆனால் அண்ணாமலை அவர்களை கேள்வி கேட்டாங்க, அப்பா நீ வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அந்த எதுவும் பிஜேபி. ஆனால் அருண்ராஜ் கேள்விகள் இல்லையா, அவ்வளோ கேள்விகள் வந்து அண்ணாமலைக்கு முன்னாடி. ஆனால் அருண்ராஜ் அவர்களை கேட்கவே இல்லை அந்த கேள்வி.
அருண்ராஜ் ஐஆர்எஸ். அப்போது நீங்கள் ஒரு சார்பு நிலையாக அன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வேண்டி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரியாக விசாரிக்காமல் உதவி இருந்திருப்பீங்களோன்னு சந்தேகம் வரும்ல. நீங்கள் எதுக்கு போனீங்க? இப்போ அந்த கேஸ்லாம் எடுத்து திருப்பி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அவர் போனால் இன்னொரு ஐஆர்எஸ் அதை வச்சு விசாரிப்பாங்க. இப்போ சிபிஐ கிட்ட போயிருக்கு, அடுத்து வேற சொல்கிறேன் ஒரு இதுக்கு. அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் ஊழல் ஆட்சி, அந்த அளவுக்கு கூட்டம் வரல அங்கே. அதெல்லாம் என் அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நினச்சி பார்த்துருப்பாரா, இப்படி பேசியிருப்பாரா? சரி, ஊழல் ஆட்சின்னு சொல்லட்டும், அது தப்பு கிடையாது. அவர் கட்சி அவர் உரிமையாக சொல்கிறாரு, கோர்ட்டே சொல்லியிருக்கு, அதெல்லாம் வேறு விஷயம். நான் கூட்டம் வந்து விஜய்க்கு தான் சேர்றாங்க, எம்ஜிஆரை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு பில்டப் கொடுக்குறாரு பாருங்கள். நான் வந்து பட்டம்லாம் கொடுத்தாரு சார், புரட்சி தளபதின்னு. அவரை தவிர வேறு யாரும் சொல்கிறது கிடையாது. இப்போ அவர் சொன்னது ஒன்றும் உண்மைங்க. தயவு கூர்ந்து இந்த விசில் சின்னத்தை எடுத்து போய்ட்டு வயதானவர்கள் காது அருகில் ஊதாதீர்கள் அப்படின்னா. பக்குவப்பட்ட அரசியல்வாதி அவ்வளோ நிதானமாக சொல்கிறாரு. அவர் அவ்வளோ நிதானமாக சொல்கிறாரு. இல்லை சப்ஜெக்ட் இல்லை அது, ஆனால் அவருக்கு தெரியுது இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டுன்னு. பொது இடங்களில் இது பண்ணாதீங்க. இப்போ ஒரு யோசிச்சு பாருங்க, ஒரு சீனு, ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க போகிறாங்க, அங்கே ஒரு 4 பேர் விசில் அடிக்கிறாங்க, அந்த பக்கத்தில் இருக்க என்ன பிஸ்னஸ் ஸ்டாங்க பஸ்ஸு வேகமாக எடுக்க போகுதுன்னு நினச்சிட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? டிரைவர் திடீர்னு பஸ்ஸை நிறுத்திட்டா என்ன ஆகும்? ஓகே சரி, அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதே மாதிரி அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் பல இடங்களில். இன்னொன்று, தலைவர் பேசிகிட்டு இருக்காரு, கூட்டத்துக்கு விசிலை கொடுத்து அனுப்பிச்சி விட்றீங்க, அவங்கெல்லாம் பின்னாடி வந்து விசில் அடிச்சுட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க மாட்டிங்களா? அரசியல்வாதி தானே நீங்கள். அந்த அந்த கருத்தை எடுத்துன்னு போய்ட்டு அவங்க தெருவாக போக மாட்டாங்க, அது சொல்லிட்டாங்க. கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் கொள்கை தலைவரே முழுசாக சொல்லாமல் இருக்காங்க, அப்புறம் எங்கேருந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேள்வி வரும். பெரியாரை பற்றி விமர்சனம் வருது, பெரியாரை பற்றி பேசுகிறாங்க, எங்கன்னா ஒரு இடத்துல அவங்க பெரியாருக்கு எதிராக இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு எங்கன்னா கோபமாக எதனா ஒரு எதிர்வினை ஆற்றி பாட்டிருக்குமா? சும்மா கொள்கை இப்போ நான் இந்த படத்தை வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன், ஐயா படத்தை, எந்த கட்சினா இருக்கட்டும், யாருன்னா அண்ணா பேச்சு பேசுனா நான் பேசுவேன், சலீம் அலியை பற்றி யாருன்னா பேசினாங்கன்னா நான் பேசுவேன், அப்துல் கலாமை பற்றி யாருன்னா பேசினாங்கன்னா நான் பேசுவேன், ஐயா வள்ளலாரை பற்றி யாருன்னா பேசினாங்கன்னா நான் பேசுவேன், பட்டினத்தார் பத்திரிகையார் பற்றி யாருன்னா பேசினாங்கன்னா பேசுவேன். ஏன்னா இவர்கள் எல்லாம் வந்து ஒரு வகையில் ஆளுமைகள், தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். பெருசாக வாரிசோ குடும்பம் வக்காலத்து வாங்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. சலீம் அலி பறவைகள் மனிதன்னா ஒன்றுமே இல்லை. அப்துல் கலாம் பெருமை பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது. அண்ணாவாச்சி கட்சியில் இருக்கிற 4 பேர் பேசுவாங்க. வள்ளலார் பற்றி இன்றைக்கி யார் பேசுகிறா, யார் நினைக்கிறா? வேணும்ல பேசுகிறதுக்கு. அதனால் அப்போ திருச்சி வேலுசாமி கொண்டு தான் கோவம் வருது. காமராஜர் பற்றி யாருன்னா பேசினா, காமராஜர் படம் வச்சுருக்கீங்களே உருத்தில், உங்களுக்கு எதனா ஒரு வார்த்தை இல்லை, யாருன்னா ஒரு கூட்டம் போட்டு எப்படி காமராஜரை பற்றி இப்படி பேசுவேன்? வெக்கமே எல்லாமே தென் மாவட்டத்தில் போய் ஓட்டு கேட்க போகிறீங்க. ஏன் உங்களுக்கு ஆடலையா? ஆடலாம் தான் சதா ஆடாது. அப்போ எதுக்கு படம் வச்சுருக்கீங்க பின்னாடி? சும்மா ஃப்ரேம் அப்போ தான் சார் நல்லாயிருக்கும். அடுத்த தலைவர் ஃப்ரேம் நல்லா இருந்தால் கலர் கலராக நேரோலாக்கு, இல்லைனா வந்து அது பேர் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ், ப்ரீமியம் ப்ரைமா கோல்டுன்னு ஒன்று இருக்குது, லேமினேஷன் வச்ச மாதிரி இருக்குமா, அதை வச்சுக்கோங்க பின்னாடி கலர் கலராக, சிவப்பு பச்சை ரெட்டு ப்ளூ க்ரீனு, நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் ஃப்ரேமு. ஏங்க அதெல்லாம் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அது சப்ஜெக்ட் தெரியணும், சும்மாலாம் வைக்கிறது கிடையாது. அது எல்லா கூட்டத்திலும் அவங்க என்ன பேசினாங்க, நீங்கள் அந்த கொள்கையை பின்பற்றுறீங்கன்னா அவங்க கூட கொள்கை ரீதியாக அதெல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தெரியுமா? நாளைக்கு அது வாதமாச்சு 4 பேர் இடத்துல பேசும்போது அதை எதிர்த்து பேச முடியுமா அப்படின்னு. சரி, தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க, கொள்கை தரலாம் சரிங்க, ஏன் திருவள்ளூர் ஒரு மூலையில் வச்சிருக்கலாமே? அவரை மறந்துட்டேன் பாருங்க, பெரிய டைட்டிலில் வச்சுருக்கோமே சார், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், நல்லா வச்சு டேக்லைன் நல்லா வச்சுங்க, திருவள்ளூர் வச்சுருக்கலாம், பெஸ்ட்டு சாய்ஸ். மொத்த தமிழ் என்னோடய ஆசையை நான் வெளிப்படுத்திக்கிறேன் வச்சுங்களேன். இதனால் வந்து இதுவும் கிடையாது. எனக்கு வந்து ஒரு அண்ணா சொன்ன மாதிரி மாபெரும் தமிழ் கனவு. இப்போ ஐயன் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறாங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும், கனடாவில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். வள்ளுவர் அந்த 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 2 லைனில் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு புலவரோ இல்லை ஒரு கவிஞனோ இல்லை ஒரு 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 அந்த மாதிரியான ஒரு ஒரு உன்னத தலைவரை பார்க்கவே முடியாதுல்ல. அவர் என்னன்னு சொல்கிறது, கடவுள் சொல்கிறதா, தாத்தான்னு சொல்கிறதா, இல்லை வந்து ஒரு அறிவாளின்னு சொல்கிறதா, எதுக்குள்ளே சிறுக்குறது எல்லா விஷயங்களும் ஸோ பிக் எவ்ரிதிங். ஒரு இலக்கியத்தையோ இல்லை ஒரு தமிழுக்கு உண்டான அந்த சொல்லாடல், அதற்கு உண்டான வீரியம், வலிமை, வாழ்க்கை எல்லாத்தையுமே கொண்டு வந்து 2 லைனில் நிறுத்த முடியும்னா சாம்பியன் ஆஃப் லாங்குவேஜில். தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை தொடங்குறீங்க, யாரும் யூஸ் பண்ணல, நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல.
அடிக்கடி இவர் யூஸ் ஏன்னா ஓட்டு கிடையாது. ஐயாக்கு இன்னும் இல்லை, திருவள்ளூருக்கு ஓட்டு கிடையாது. இல்லை ஆக்சுவலி என்னன்னா இப்போ திருவள்ளூர் ஓட்டம் கிடையாது, சாதியம் கிடையாது. திருவள்ளூர் ஒரு சாதியோட அடையாளப்படுத்தி நடுவில் பாஜக ஒரு சில பேர் பேசி அது பஞ்சாயத்து இருந்துச்சுல்ல. அல்பத்தனமான அரசியல். காவியிலையோ ப்ளூவிலையோ கருப்புலையோ அடங்குற ஆளா அவர். கடலில் வேணா இன்னும் இப்போ இந்த சிலையை எடுத்து இன்னும் பெரிய சிலை வைக்கலாம். இப்போ காவி தான் போட்டு கவர்னர் அவர்கள் கையெடுத்து கும்பிட்டு இருக்காரு திருவள்ளூர். அதுக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குமோ அவ்வளோ ஓட்டு கிடைக்கும். கொஞ்சமாக கொடுப்பாங்க. கோயிலெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு கை நின்னா சாமி அருள் நிறைய கொடுக்கும், ஆனால் கொஞ்சமாக தானே கொடுப்பாங்க. பிரசாதம், வீதி லைட்டு, அந்த மாதிரி மக்கள் வந்து கொஞ்சமாக ஓட்டு போடுவாங்க. அந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் புதுசாலாம் மாற்றலாம் முயற்சி பண்ணக்கூடாது. இந்த தலைவர்களுக்கு குறிப்பாக இந்த சாயம் போடுறது, காவி அடிக்கிறது, இல்லை அந்த சிலையை உடைக்கிறது, அதெல்லாம் வந்து அநாகரிகமான செயல். அது வந்து அருவருப்பான அரசியல். அதை எடுக்கக்கூடாது. என்னோட நினைவு சரியாக இருந்தால் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த அதிமுகவோட பீரியட். நீங்கள் அதாவது ராஜ்மோகன் நல்லா பேசுகிறாரு அந்த கட்சியில், அதனால திருப்பி அதுக்காக இல்லைங்க அந்த கட்சியில் கொள்கை தலைவர்ன்ற விஷயத்துக்காக நான் பாயிண்ட் அவுட் பண்ண வரேன். அம்பேத்கரோட சிலைகள் வந்து தொடர்ச்சியாக அந்த வட மாநிலங்களில் உடைக்கப்பட்டப்போ ராஜ்மோகன் ஒரு வீடியோ போட்டிருந்தார் அம்பேத்கர் பற்றின விஷயங்கள்லாம் பேசி. அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தார். இப்போ அவர் கொள்கை தலைவராக கட்சியெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த விஷயங்கள் சார்ந்த விஷயங்களோ அந்த கூண்டு எடுக்கணுன்றப்பெல்லாம் அப்போ பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ காட்ட ஞாபகம் இல்லை. இப்போ அதை பற்றின விஷயங்கள ஒரு வாயை திறக்க மாட்டாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அழுத்தங்கள் நிறைய இருக்குங்க. நீங்கள் அவரோட இடத்துல இருந்து பாருங்கள், ராஜ்மோகன் இடத்துல இருந்து பாருங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல சொல்லாடலுக்கு சொந்தக்காரர், யதார்த்தமான அரசியல்வாதியாக மாறி இருக்கார். நல்லா பேசுகிறாரு. நல்ல அந்த எடுத்தவங்க ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் பேசும்போதே கோவம் வரும். திமுகலையும் இருக்காங்க, அதிமுகலையும் இருக்காங்க, பல அமைச்சர்கள் திமுகல அப்படி தான் பதில் சொல்றாங்க அந்த விஷயம். அப்படி பார்க்கும்போது ராஜ்மோகன் அவர்கள் வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திக்கிறது சம்டைம்ஸ் இஸ் ப்ரெஸ் மீட் எல்லாம் நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு. அது மாதிரி 4-5 பசங்களை தயார் பண்ணி விட்டுருக்காரு. ரமேஷ் நல்லா ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு கட்சியை வந்து தாவேக்கா வைக்கிற ஒரு சில முரண்களை தான் நம்ம கேள்வி கேட்குறோம். அந்த கட்சி இல்லாமல் போயிடும், அந்த கட்சி தோற்று ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது. அப்படி போனோம்னா பத்திரிகையாளராக நம்ம தப்பு பண்ணுறோம். நிச்சயமாக. அதனால தான் அந்த கட்சியில் வேலை செய்பவர்களோட அந்த உழைப்பையோ அவங்களோட அந்த தியாகத்தையோ உணர்வையோ வந்து நம்ம எல்லா லெவலையும் இது பண்ணக்கூடாது. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். இல்லை ரொம்ப தீவிரமாக என்னோட விமர்சனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் மீது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பத்திரிகையாளராக அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன். இல்லை போஸ்டர் ஓட்டுறதோ பேனர் ஓட்டுறதோ மற்ற விஷயங்கள் அந்த கட்சி சார்ந்த பணிகள் பண்ணுறதையோ ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஈக்குவலாக வந்து இந்த கட்சிக்காரங்க பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு இவங்க பண்ணுற ஈக்குவலான வேலையை அவங்க தலைமை பண்ணால் வந்து கட்சி இனிமேல் வளருமேன்றதான பெரிய விஷயமா இல்லை. அது பண்ணுறது இல்லை. அவங்க வந்து ஒரு கற்பனை உலகத்திலே இருக்கிறாங்க. என்னடா நம்ம கட்சி தொடங்கணும், பதவி தரோம், எல்லாம் தரணும், ஆனால் இன்னும் யாருமே நம்மளை நம்பி வரலையே அப்படின்ற அந்த யோசனையே இல்லாமல் இருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணாக நான் பயன்படுத்தி நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.